வணக்கம் சார். வணக்கம். நீங்க கொடுத்த ஐடியாவால உண்மையான குற்றவாளி எனக்கு கிடைச்சிட்டான். ரொம்ப நன்றி பூமி. ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்றீங்க? ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன். நான் நீங்க புடிச்சு வச்சிருக்கிற குற்றவாளியை பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. என் அண்ணனையும் உங்க அம்மாவையும் கொண்ட கிரிமினல் யார் தெரியுமா? இதோ இவன் தான். ஐயோ மாமா, மாமா நீங்க என்ன மாமா இங்க இருக்கீங்க? உங்களை போய் கிரிமினல் சொல்றாங்க, என்னாச்சு? சார், நீங்க என் மாமாவை அடிச்சீங்களா? கிரைம் பண்ணவங்களை அடிக்காம இலை போட்டு விருந்து வைக்க சொல்றீங்களா பூமி? சரிதான், அநியாயம் சார். என் மாமா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. பூமி, உங்க அம்மாவை கொன்னவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? எங்க அம்மாவை கொன்னது எங்க மாமா இல்ல சார், அந்த அபூர்வா சார். சரி சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி அபூர்வானு வெச்சுக்கலாம். ஆனா அந்த ரத்னம் என் அண்ணனை கொன்னது இவன் தான் ஏன் சொல்லணும்? சார், அந்த அபூர்வா கிரிமினல் சார். எதுவா இருந்தாலும் அத அவளுக்கு சாதகமாவே மாத்திக்குவா. அந்த அபூர்வா தான் ரத்னாவை இப்படி சொல்ல வச்சிருப்பா. நீங்க புரியாம பேசாதீங்க பூமி. என் கண்ட்ரோல்ல இருக்க ரத்னத்தை அந்த அபூர்வா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியும்? நீங்க கொடுத்த ஐடியாவால தான் அந்த ரத்னத்தை வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பி நாடகம் பண்ணோம். நேரா அவ சரத்சந்திரா வீட்டுக்கு போய் தோ இவனை தான் காமிச்சா. அது அது பர்சலா இல்ல, அத்தைய ஷூட் பண்ணால மாமா. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அவன் இந்த போலீஸ் கிட்ட இல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி என்கிட்ட கிடைக்கணும். பார்த்த இடத்துல கழுத்து நெரிச்சு அப்படியே கொன்னுடுவேன். மாமா, அப்படிலாம் டென்ஷன் ஆகாதீங்க மாமா. அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா, வாங்க. எதுக்கு போகணும்? அம்மாவுக்குள்ள வந்து அந்த கில்லரை பத்தி கேட்டதுக்கு அந்த எஸ்பி என்ன சொன்னா? 2-3 நாள்ல பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. வாங்க மாமா, நம்ம கிளம்பலாம், வாங்க. இல்ல, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கா அப்படியே கிளம்பிக்கிட்டு? நான் போய் அந்த எஸ்பி கிட்ட பேசிட்டு வரேன். மாமா மாமா வேண்டாம் மாமா, நான் தான் ஏற்கனவே கேட்டுட்டேன்ல, முதல்ல பதில் சொல்லுங்க. நாம கிளம்பலாம். ஏற்கனவே உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, மறுபடியும் 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகும்ல மாமா. வேண்டாம் மாமா, நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாரு பூமி, நாங்க 2 பேரும் ஒன்றும் ரவுடி கிடையாது. பார்க்கும் போதெல்லாம் சண்டை போடுறதுக்கு வா. மாமா மாமா நில்லுங்க மாமா. மாமா, என்ன செஞ்சாலும் இவனை கொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனா கொல்லணும். எப்படி? கேட்டா நானே கொடுக்க போறேன். You bloody idiot! இப்ப என்னடா பண்ண நீ? ஹே, நீயும் நானும் சேர்ந்து தானே பண்ணோம். அப்போ உனக்கு தெரியலையா? வேணா இன்னொரு வாட்டி பண்ணவா? You stupid! குட் கேர்ள். குட் நைட் அத்தை.
இவ்ளோ செஞ்சியும் என்னோட பொண்ணை இவன் கையில இருந்து காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஹாய் சார், குட் ஈவினிங். சார், எங்கள் அம்மாவை யாரோ கொல்றதுக்கு அட்டெம்ப் பண்ணாங்கல்ல சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த கேஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஒரு முக்கியமான கேஸ்ல நான் பிஸியா இருக்கேன். அதெல்லாம் நான் அப்புறம் தான் பார்ப்பேன். ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். கிளம்புங்க. இங்கே பாருங்க சார், பர்சனல் ரிலேஷன் பாண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும் எஸ்பி சார். இன்ஃபேக்ட் உங்கள் அண்ணனை கொண்டவனை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா எங்களோட கேஸையும் கொஞ்சம் பாருங்க சார். ஐ டோன்ட் மைண்ட் இட். ஆனால் ப்ளீஸ், அதில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் இதுலையும் காட்டுங்க ப்ளீஸ் சார். இது என் ரெக்வஸ்ட். நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. மாமா, நம்ம கிளம்பலாம் மாமா. வாங்க மாமா, வாங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ மிஸ்டர் ககன். வெயிட். இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க சார். உங்க வீட்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலே அந்த பொண்ணு பேரு என்ன? ரத்னம். அந்த ரத்னம் தான் என் அண்ணாவை கொன்னு இருக்கா. ரத்னம் கொன்னாலா? எஸ். நீ பெரிய எஜுகேட்டட் பிசினஸ்மேன் தானே? திருடன் யாரு, கிரிமினல் யாருன்னு தெரிஞ்சுக்காமலேயே நீ உங்க வீட்டுக்கு வேலைக்கு சேர்த்துப்பியா? அப்புறம் பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி உங்க அம்மாவை யாரோ கொல்ல வந்தாங்கன்னு எவனோ முகம் தெரியாதவனை போட்டு மாடு மாதிரி மார்க்கெட்ல அடிக்கிற.